கட்சி அரசியல் பேரியக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகவர்மா, மாநில துணைத் தலைவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள். இந்த அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்றுபட்ட உணர்வோடு தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பேரியக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மீண்டும் மோதல் முற்றுகிறது. பாமகவின் நிறுவனரான தாமே தலைவர் பதவியையும் ஏற்று நடக்கப் போவதாகவும் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக பதவி வகிப்பார் எனவும் தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். என்னென்ன காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது? தேர்தல் வரக்கூடிய வேளையில் பாமகவில் இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவும் பொழுது பாமக வட்டாரங்கள் என்ன சொல்கின்றன? முழு விவரம் என்ன? வணக்கம். கடந்த சில மாதங்களாகவே பாமகவில் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் இருவருக்கும், அதாவது அப்பா மகன் என்று உறவு முறையில் எடுத்துக்கொள்ளலாம், கட்சி ரீதியில நிறுவனர் தலைவர் என்று பார்க்கலாம். எனவே அவர்கள் இருவருக்குமே தொடர்ந்து கருத்து மோதல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது முன்பே டிசம்பர் மாதத்திற்கு முன்பே வெளியில் அவ்வப்போது இது போன்ற கருத்துக்கள் வெளிவந்தாலும் கூட பொதுக்குழுவில் அது உறுதியானது. இருவருமே மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். கட்சியில் புதிய நிர்வாகியாக முகுந்தனை கொண்டு வருவது கூடாது என அன்புமணியும், இல்லை நிச்சயம் கொண்டு வருவேன் என ராமதாஸ் அவர்களும் மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். இந்த இரண்டு பேரும் மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் ஒரு நாள் கழித்து அவர் பிறகு தைலாபுரம் சென்று தந்தையோடு சமரசமானார் என்ற கருத்துக்களும் அந்த வீடியோக்களும் வெளியாகி இருந்தது. அதன் பிறகு வெளிப்படையாக எந்த ஒரு இடத்திலும் மோதல் போக்கோ கருத்து வேறுபாடோ இல்லாமல் தான் வெளிவந்த வண்ணமாக இருந்தது. இதற்கிடையிலே தான் அந்த கட்சியினுடைய மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பாக செயல்படக்கூடிய வன்னியர் சங்கத்தினுடைய அந்த மாநாடு 12 ஆண்டுகள் கழித்து மீண்டும் மாமல்லபுரத்தில் நடக்கிறது. அதற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய பொறுப்பை அன்புமணி ராமதாஸிடம் வழங்கியிருந்தார்கள். அப்போதே நிர்வாகிகள் சொன்னது என்றால் அந்த பழைய மனக்கசப்பை எல்லாம் மறந்துவிட்டது, அதனால்தான் மீண்டும் அன்புமணி அவர்களிடமே இந்த பொறுப்பினை கொடுத்து ராமதாஸ் அவர்கள் நடத்த சொல்லி இருக்கின்றார். எனவே கட்சி மீண்டும் ஒற்றுமையோடு தான் செயல்படுகிறது, எந்த விதமான விஷயத்திற்கும் இடம் கிடையாது. ஏனென்றால் முகுந்தனை இளைஞரணி தலைவராக அறிவித்திருந்தாலும் கூட அவர் அந்த அறிவிப்பு என்பது செயல்பாட்டிற்கு வரவில்லை. அதன் பிறகு நடைபெற்ற எந்த கட்சி கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. ஒரு இளைஞரணி தலைவர் என்ற அதிகாரத்தில் அவர் எந்த இடத்தில் போஸ்டர் ஒட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு கூட்டத்தை நடத்துவதோ அல்லது குறைந்தபட்சம் Facebook போன்றவற்றில் போஸ்ட் போடுவதோ கூட அவர் செயல்படவில்லை. எனவே அந்த அறிவிப்பு என்பது ஒரு வெற்று அறிவிப்பாக முடிந்து விட்டது. அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அந்த அறிவிப்பு செயல்பாட்டிற்கு வரவில்லை என்றுதான் அந்த கட்சியினரே கருத்து தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையிலே ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதில் நாம் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், கட்சி ஆரம்பித்த போது ராமதாஸ் அவர்கள் சில விஷயங்களை முன்வைத்திருந்தார். அதில் முக்கியமான விஷயம், எந்த காலத்திலும் இந்த கட்சியில் நான் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன் என்று சொல்லியிருந்தார். எனவே இது நாள் வரையில் அதை அப்படியேதான் கடைபிடித்து வந்ததாக பாமகவினர் குறிப்பிடுகிறார்கள். ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் கட்சியில் அவர் எந்த பொறுப்புமே தற்போது வரை கிடையாது.
கட்சியின் நிறுவனர் என்ற பொறுப்பு தான் மட்டும்தான் அவரிடம் இருக்கின்றது. அது ஒரு ஃபவுண்டர், அவ்வளவுதான். கட்சியில் தலைவரோ பொருளாளரோ வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. கட்சியின் முக்கியமான அனைத்து கூட்டங்களையும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்களும் அவரிடம் இருந்ததாக நிர்வாகிகள் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவர், இது நான் ஆரம்பித்த கட்சி, எனவே நான் ஆரம்பித்த கட்சிக்கு நானே தலைவராக இருக்கின்றேன், அன்புமணி இனிமே ஆக்டிங் பிரசிடென்ட், அதாவது செயல் தலைவராக இருப்பார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக மாறப்போகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். ஒரு கோபத்தில், ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடாக ராமதாஸ் அவர்கள் இதனை சொல்லி இருக்கிறாரா அல்லது ஒரு உண்மையான அறிவிப்பாகவே வெளியிட்டிருக்கிறாரா என்பதையும் பார்க்க வேண்டும். என்றால் சமீபத்து உதாரணத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். முகுந்தனை அறிவித்தார்கள், ஆனால் செயல்பாட்டிற்கு வரவில்லை. அதுபோன்று அவ்வப்போது இது போன்று நடைபெறக்கூடிய கூட்டங்களிலே அவர் இது போன்ற அறிவிப்புகளை வெளியிடுகின்றார். ஆனால் அது பிறகு சமரசம் செய்யப்படுகின்றது. ஒரு கோபத்திலே அவர் ராமதாஸ் அவர்கள் இப்படி குறிப்பிட்டு விடுகிறார் என்றும் சொல்கிறார்கள். எனவே இந்த அறிவிப்பு செயல்பாட்டிற்கு வரப்போகிறதா அல்லது ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.